வணக்கம் ட்ரேடர்ஸ், இது ப்ரோக்ஸா ட்ரேடர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி லெவல்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் நாம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றி பார்த்தது பேங்க்-எக்ஸோட மண்டேவோட எக்ஸ்பைரி லெவல். நாம் சொல்லியிருந்த மாதிரியே எக்ஸாக்டாக மார்க்கெட்டு பை லெவல் வந்த உடனே 57,060லேருந்து 56,972 இந்த பை ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், இன்றைக்கி லோவை கிட்ட அங்கே தான் வருது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 57,015. அங்கேருந்து பை வந்த உடனே கரெக்டாக போய் உடனே வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே டார்கெட் ரீச் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு செல் லெவல் சொல்லியிருந்தது 57,569லேருந்து 611. கரெக்டாக பாருங்கள், 57,574 தொட்ட உடனே அங்கேருந்து செல்லோட டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுவும் வித்தின் 30 மினிட்ஸில் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான லெவல்ஸை வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாது. நாம் இதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குறோம். பயன்படுத்தி லாபம் ஈட்டுங்க. அந்த லெவல் அதோடு முடியல. நாம் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 57,880 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்துச்சு. ஒரே நாளில், ஒரே எக்ஸ்பைரி டேயில் 3 தடவை டார்கெட் ஆச்சு. இந்த லெவலை பயன்படுத்தி நாமளும் இன்றைக்கி ட்ரேடு எடுத்திருந்தோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறோம். எண்டு ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நாம் நாளையோட ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல் பார்க்க போகிறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,612லேருந்து 643 இந்த ரேஞ்ச் வந்தால் நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் 23,700. செல் வந்துட்டு 23,806லேருந்து 23,808 அந்த ரேஞ்ச் பண்ணலாம். 23,723 டார்கெட். செல் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு அப்படின்னா 23,891 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பை ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு அப்படின்னா 23,555 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் தகவல்கள், ஸ்டாப் லாஸ், மற்ற இண்டெக்ஸ் பற்றின லெவல்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளுடைய proxatrader@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு பயன்பெறட்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.